சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்றத தினந்தோறும் ஒவ்வொரு நியூஸ்கள்லையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். காலையில் எழுந்த அதாவது நியூஸ் சேனல் போட்டாலே கொலை கொள்ளை பாலியல் வன்புணர்வு அப்படின்னு ஒவ்வொரு நியூஸும் வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட இப்போவே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்று மட்டுமே ஒரு 4 கொலைகள் கிட்ட நடந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது. என்ன சார், எதனால இந்த சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது? இல்லைம்மா, எப்படின்னா இந்த ஏற்கனவே நான் ஒரு தடவை சொன்னது போல் பல காணொலிகளில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த குற்றச்செயலில் ஈடுபடக்கூடியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர்கள் மீது வழக்கு இருக்குது. யாருமே இந்த ஃப்ரெஷர்ஸ்ன்னு சொல்ல வந்து மிக குறைவாக இருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு வழக்கு 2 வழக்கு அதிக வழக்குகள் உடையவங்களாக இருக்காங்க. அவர்கள் துணிச்சலாக செய்கிறாங்க. காவல்துறை மீது அச்சமோ நம்ம கைது செய்யப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி அச்சமோ இல்லாமல் போனால் போயிட்டு வந்தால் போது பெயிலில் வந்துடலாங்கிற மாதிரியான மனநிலைக்கு வந்து மாற்றப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். இரண்டாவது, இதற்கு பின்னணியில் வந்து எல்லோருமே கிட்டத்தட்ட இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் எல்லாமே போதையில் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது கூடுதல் தகவலாக இருக்குது.